இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அவரு கண்ட இடத்துல ஒரு தொடர்பு வச்சிருப்பாரு சார். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹை கைஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம நாகி 360 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 years கம்ப்ளீட் ஆகி நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. அது மூலயமா நம்ம நாகை 360 மென்ஸ்வேர்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம எதனா ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம். லாப நோக்கம் இல்லாமல் வாங்குற ரேட்டுக்கே நம்ம பொருளை கொடுப்போம். இது ஆஃபர் கிடையாதுங்க. நிரந்தரமாக நாகை 360 மென்ஸ்வேரில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் வாங்குகிற விலைக்கே தான் நாங்கள் பொருளை கொடுக்க போகிறோம். ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபுக்காக நாங்கள் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறோம். கம்மிங் சூனில் காரைக்காலில் நம்ம கடை ஓப்பன் ஆகுது. ஸோ கூடிய விரைவில் நாங்கள் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ அங்கே நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க. நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். நன்றி கைஸ். நம்ம சேனலில் புதுசாக நர்ஸ் ஒன்று இறக்கிடுவோம். ஏதாவது உங்களுக்கு சேவைனா சொல்லுங்க, நம்ம ஹோம் டெலிவரி அனுப்பிச்சு வைக்கிறோம். நர்ஸா சிரியுது. ஊசி போடுவாங்க, ஊசி போடுவாங்க. நறுக்கி எறிஞ்சு போட வேண்டி வலி இல்லாமல் ஊசி போட வேண்டுமா? எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே கைஸ், ஓகே ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு சாந்தியான ஒரு கண்டென்ட் ஒன்று பிளான் பண்ணிடுவோம். என்ன ஸ்கூல்ல மனமா படிப்பேன். என்ன இது? அதில் அவன் பேரை எழுதி வைக்கிறான். ஃபெயில் ஆயிட்டேன், என்ன பண்ண? நம்ம பிளான் பண்ண மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், வர்றவங்கள பிடிக்க போகிறோம். வர்றவங்கள பிடிச்சிட்டு இங்கே உட்கார வைக்க போகிறோம். உட்கார வச்சு மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். அம்மா நர்ஸம்மா, புரியுதா சொல்றது? என்ன புரியுது? கை விட்டுட்டாங்கடா. ஃபீல் வருமா? லவ் ஃபீலா? ஆனா பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்க மாதிரி இருக்குல்ல. நம்ம சேனல்ல பெர்மனண்டா போட்டுருவோமா? அதான் நர்ஸ் மாதிரி கூப்பிட்டு வந்துருக்கோம். நர்ஸ் இருந்தாதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரோட்லேருந்து அவங்கள உட்கார வைக்க போகிறோம். அவங்கள ஒரு செக்கப் மாதிரி பண்ண போகிறோம். ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த விஷயம் என்னன்னு கண்டென்ட் உள்ள பாருங்க. ஆரம்பத்தில் ரொம்ப நேரம் பேசணும்னு சொல்லிருக்காங்க. பேசலாம். இந்த நாட்டில் பேசுறதா சுதந்திரமே. டாக்டர் மாதிரி ஏறி நான் போய் ஆளை பிடிச்சிட்டாங்க போங்க. ஏய் அம்மா, ஏதாவது பொண்ணுகிட்ட கொண்ட ஏதாவது பேசிட்டு இருந்தானா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. மைக் இருக்குடா, ஏதாவது பேசினா மாட்டிப்பா. சார் வணக்கம் சார். ஒரு ஊசியை போட்டு போங்க. மெடிக்கல் கேம்ப் ஒன்று போட்டிருக்கோம், ஃப்ரீ செக்அப். பேசுங்க சார். மெடிக்கல் கேம்ப் ஒன்று போட்டிருக்கோம் சார். HIV டெஸ்ட்டு இருக்கிறதுக்காக. நோய் இப்போ ரீசெண்டாக பரவுதான். டாக்டர் உள்ளே இருக்காரு. டெஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிருங்களா? சார் இல்லை சார், இல்லை பேமெண்ட் இல்லை சார். பேமெண்ட்டு கிடையாது சார். இது சார் அரசாங்கத்துலேருந்து கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் சார். இல்லை ஜஸ்ட்டு அவங்க இந்த பிபி அது மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, நாடி பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் பிளட்டுலாம் எடுக்க மாட்டோம். பிளட்டு யூரின் டெஸ்ட்லாம் கிடையாது. நாடி செக்கப்பு டாக்டர் ஸ்டெப்ஸ் வச்சு பார்ப்போம். புரிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்குப்பா. 5 நிமிஷம் தான் சார், அவ்வளோ. இப்படி போய் இப்படி வந்துடலாம் சார். என்னப்பா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்குன்னு அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கேன் சார். 5 நிமிஷம் தான் சார். ஒரு இந்த டெஸ்ட் மட்டும். பிளட்டுலாம் எடுக்க மாட்டோம் சார். நாடி திருப்பி பார்ப்போம். டாக்டர் பார்த்தாலே சொல்லிடுவார். எவ்வளோ நேரம்? ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது சார். வாங்க சார், வாங்க. வணக்கம்டா மாப்பிள்ள. எத்தனாவது? 12வது. ஒரு பிபி பார் சொன்னி சங்கர். சரி சங்கர். ஏய் சார் 50. நோட் பண்ணிக்கோங்க.
பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அது மாதிரி இருக்கா சார் இது? அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த ஆப்ரேஷன் அது மாதிரி நான் முன்னாடி பண்ணுவேன். அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ 50 பேர் இருக்காங்க, இந்த 12 பேர் வாக்கிங் கம்மியாக இருக்காங்க. இப்போ நம்ம டேப்லெட் என்ன போட்டோம்னா என்ன போட்டோன்னா வந்து இல்லை அது வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே போட்டு பண்ணிட்டு. என்ன 140 சார். 140. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. எருமை மாடு கொரட்டை விடுற மாதிரி இல்லை சார். நல்லா மூச்சை இழுத்து விடு. ஓகே 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 ஓகே. பிபி செக் பண்ணுங்க பாருங்க சார். இப்போ யாராச்சும் தெரியாதவங்க ஏதாவது கொஞ்சம் ஏட்டிப்படியாக பேசுகிறாங்கன்னா கோவமெல்லாம் பட்டு அடிக்கலாம் மாட்டேங்க சார். அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது சார். யாராவது திட்டினா கூட. தம்பி இப்போ இது வந்து 13வது பேஷண்ட்டு. நான் அதுக்கு வந்து நான் பிடிச்சிக்க ரெடியாக இருக்கிறேன் சார். என்ன பேர் நோட் பண்ணி வயசு நோட் பண்ணிக்கமா. பேர் சொல்லுங்கள், வயசு சொல்லுங்கள். ராஜா சிஸ்டர். ராஜா எம்பிபிஎஸ். ராஜா எம்பிபிஎஸ். ராஜா சிஸ்டரா? டிஸ்டன்ஸ். ஓ ராஜா நர்ஸு சிஸ்டர்னு சொன்னீங்களா? சரி. வயசு 33. இது கை கொடுங்க சார். சொல்லிடுறாங்க யாராச்சும் சொல்லிடுறாங்க. எந்த ஏரியா நீங்கள்? திருவேற்காடு. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்து விடுங்க சார். டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. கண்ணை மேலே பாருங்க. கண்ணை மேலே பாருங்க சார். மேலே பாருங்க. நாக்கள் இட்டுங்க. சைடு சைடு நல்லா வெளில வெளில. ஓகே கை கை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க சார். நல்லா இழுத்து விடுங்க. எருமை மாடு கொரட்டை வர்ற மாதிரி விடுங்க. எருமை மாடு கொரட்டை வர்ற மாதிரி விடுங்க. பிபி 140யா? ஆக்சுவலாக ஹையாகவே இருக்கு. 80 to 100 இருக்கணும். உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் ஆகாதீங்க, அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க. சார் டேப்லெட் கொடுத்தாரு. அக்கலேட்டுக்கு குழம்பு குழம்பு, ரசம் ரசம், மோர் மோர்னு சாப்பிட போறேன். டேப்லெட் எழுதிக்கிட்டாங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பெயின்லாம் இல்லை சார். நான் சாப்பிட்டு சாதம் சாப்பிட்றதுனால எனக்கு சின்ன பிள்ளைங்க டிஃபன்லாம் சாப்பிட மாட்டேன். சாதம் கொஞ்சம் அப்படியே எந்திரிக்கு. பெயின் ஏதாவது இருக்கா சார்?
விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. சாருக்கு பிபி சுகர்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஓகே சார். ஹெச்பி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இனிமேல். ஸ்டெப்ஸு அது மாதிரி நிறைய ஏறக்கூடாது. வீட்டில் தண்ணி போடக்கூடாது. வீட்டு வேலை பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை நம்ம தப்பாகவும் சொல்ல முடியாது. மனுஷங்க ஆசைப்படுறாங்க, அவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ஏஜுக்கு வந்து 50 ஏஜில் வந்து இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சரி, எனிவே சார், எனிவே கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அம்மா அப்படிங்க நல்லா போய் செலுத்து விடுங்க சார். அவ்வளோதான். அப்படியே எழுந்துரு. இது சார் வந்து 3 மாசமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. மாசமாக இருக்கா? மாசமாக இருக்காரு. குழந்தை வயிற்றில் இருக்குது. அவரை வந்து வேகமாக நடக்க வேணாம்னு சொல்லுங்க. அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. முக்கியமாக மாடிப்படியெல்லாம் ஏறக்கூடாது. வீட்டில் வேலைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் பேபியோட வளர்ச்சி 1 வாரம் கம்மியாக இருக்குது. மாசமாக இருக்குங்களா? அதான் மாசமாக இருக்கு சார். நான் சரியாக கல்யாணம் முடியல சார். நான் மாதம் இல்லை ஒன்றும் சார். என்ன சார் மாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சார். புரியல. மாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சார். நான் மாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அடுத்து நம்ம சைதாப்பேட்டில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன கூப்பிட்டு வச்சு மாசமா இருக்குன்னு சொல்றேன். வேற யாருக்காவது வச்சுக்கோ. என்ன டாக்டர் இல்லை சார், தம்பி அவரு கண்ட இடத்துல தொடர்பு வச்சிருப்பாரு சார். நான் கொஞ்சம் மென்டல். கை விடுங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் மாசமாக இருக்கீங்க. 3 மாதம் சார். சார் மாசமாக இருக்காரு. ஆமாம் சார். ஒரு நிமிஷம் வாங்க. செக் பண்ண சார். சார் டாக்டர் செக் பண்ண போகுது சார். டாக்டர் செக் பண்ணுவாங்க சார். புரியல. அம்மாவுக்கு நான் ஒரே பையன் தான் சார். ஹஸ்பண்டு கிடையாதா? இப்போ எப்படி சார்? நான் ஆம்பளை பையன் சார். நான் எப்படி தெரியும்? ஹஸ்பண்ட் என்ன கல்யாணம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இவர் யாருக்கையாவது தொடர்பு வச்சுருப்பார். கள்ள தொடர்பு மாதிரி. மார்கழி மாசத்துல ரோட்ல படுத்து வந்தீங்களா? பழக்கமே இல்லை. அம்முன்றா நான் டாக்டர் தாங்க. பழக்கமே இல்லை. இல்லை நீங்கள் படுக்கிற இடத்துல நாய்க்கு ஏதாவது இருக்கா? எப்படி இல்லை என்ன எப்படி 3 பெருசாக இருக்கு வயிறு கண்டுக்காம வந்துடுறீங்க? அவர் சைதாப்பேட்டை கிளினிக்கு நெக்ஸ்ட் வீக் வர சொல்லுங்க. ஒரு ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துருவோம். பாப்பா வந்து எனர்ஜி கம்மியாக இருக்குது. சிரப் ஒன்று எழுதி கொடுக்குறேன். அது ரெகுலராக எடுத்துக்கோங்க. சரி ஓகே. என்ன சொல்கிறீங்க? அடுத்த வாரம் சாரோட கிளினிக் இருக்கு, அங்கே வந்து டெஸ்ட் எடுத்து பாருங்க.
மயிர் டாக்டர் கூப்பிட்டு என்ன சொன்னான் கேட்டுதானே இருந்தா அப்படி பேசுறான் ஒருங்கி போய் தம்பி அவனை போய் டாக்டர் சொல்றேன். தம்பி இந்த மாதிரி கொஞ்சம் வேகமா நடக்க சொல்லாத, குழந்தைக்கு ஆபத்து. ஆம்பளை சார், நான் எப்படி சார் வந்து குழந்தை அவர் ஆம்பளை சொல்றாரு சார். சார் அவர் ஆம்பளை தான் எப்படி உண்டாச்சு, கரு உண்டாச்சு. அது மிருகங்கள் கூட ஒரு வேளை தொடர்புக்குள்ள வச்சிருந்தாக்கா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். சான்ஸ் இருக்கு சார். நான் வீட்டில் தான் சார் இருக்கேன். எனக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு இந்த இதோட நான் சொல்கிறது கல்யாணம் இந்த பழக்கம் சார் பிரி செக்கம் கூப்பிட்டு சார் இப்படி என்னென்னவோ சொல்கிறாங்க. எனக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மயிர் ஹஸ்பண்டை கூட்டு வந்துருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல சார் சொல்கிறது. இது வரையுமே கொஞ்சம் தெளிவாக விவரிக்க சார் நான் சொல்றது புரியலீங்களா? குட்டி பாப்பா இருக்குல்ல, குட்டி பாப்பா 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கீங்க. இன்னும் 7 மாசத்துல பாப்பா வெளில வந்துடும். சார் நான் அதே சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் எந்த பழக்கம் இப்போ உனக்கு இந்த பாப்பா பிடிக்கலையா? மாப்பிள்ளை போய் எனக்கு பாப்பா இருக்கு டாக்டருக்கு நம்ம பிடிச்சிருக்கா இல்லை டாக்டர் பிடிச்சிருக்கா? உனக்கு டாக்டருக்கு எதாவது பிடிச்சிருக்கா? சார் நான் டாக்டர் விட, உனக்கு இந்த பாப்பா வேணாமா? சார் நீங்கள் சொன்னதே திரும்பி சொல்லிட்டீங்க. எனக்கு யோசனை ரோட்டில் போனாங்க, இவனே போனான் கூப்பிட்டு வந்து ஃப்ரீ செக்அப் கூப்பிட்டு வந்து இந்த நீ தானே பண்ணா என்ன தேவையா வேலை பண்ணீங்க? டெஸ்ட் கொடுத்ததையா? சார் பொறுமையா நடந்து போங்க, பாப்பாவுக்கு பிரச்சனை ஆயிடும். இல்லையா ஒரு 10 நிமிஷத்துல வருவேன். அது எல்லாரும் கழிச்சு கையாள. சார் பாப்பாவை பத்திரமா பாத்தீங்க. பாப்பா சார் 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 போனு அதுல கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டு என் போனே போச்சு. இங்கே மருந்தெல்லாம் உடம்பு செல்லோட கண்டிஷன் போய் டிஸ்பிளே கார்டு கட்டை எடுக்கிறாரு, புடிக்கிட்டு விடாம அதை விட்டு மண்டை கிண்டி அடிச்சாரு. என்ன பண்ணுவா? என்னத்த பிடிச்சா டப்புனு கையில இருக்கிறத பிடிங்கணும். நோட்டை விட்டு எம்மா அடிச்சா திருப்பாண்ணா மண்டையில வேகமா போட்டுச்சுடா. செல்லு டிஸ்பிளே போச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரா. ரொம்ப வெறியாயிட்டாரு போல. என்ன ஏதுன்னு கூட கேட்கல. கட்டிடா நீ சிரிச்சது கேவமா சிரிச்சது ஒண்ணு உனக்கு 4 அடி வைப்பாருன்னு நினைச்சேன். தப்பிச்சுக்கிட்ட தெரியுதா எப்படி பிராங்க் பண்றது எவ்வளவு கஷ்டம் இருக்கா? எப்படி அடிக்கிறாங்க கண்ணு முன்னாடியே. திரும்ப செட்டிங் பண்ணி போய் புதுசு ஒன்று வேற யாராவது போடு எல்லாத்துக்கும் நேரம் வைங்க. மறுபடியும் பண்ணலான்ற வேற ஒரு ஆள் தான் பிடிக்கிறான். யாராவது காமெடி பீஸ் தான் புதுசாக நல்ல வயசான பீஸ் தான். இவரே வயசான பீஸ் காமெடி பீஸ் தான் இருந்தாரு. இந்த பொண்ணு செட் ஆகாதா? ஓடி அடி வாங்கினா ஒளிஞ்சுக்குதா? அடி வாங்கினா முன்னாடி வந்து நிக்கணும் முதல்ல. அந்த மாதிரி சுத்தி சுத்தி வர்றது சொந்தமா வச்சுட்டு இருக்கிறான். எங்க எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அண்டா விண்ணு திரைக்குதா குறமட்டில் அது போய் என்னன்னு பேசாம விட்டுட்டோம். அவர் போய் எங்கே பேசுறது? அவர் போட்டாரு. நீ போய் பேசுறியாமா? அம்மா என்ன இது ஃபர்ஸ்ட் நாளுக்கு எப்படி பண்ணுது இந்த பொண்ணு? அடி அடி வாங்குறது நம்ம என்ன பண்ணோம்? அக்கில பவுடர் அடிக்கணும் வாங்கிக்கணும். பாப்பா உள்ள இருக்கான் சார். அது சரியான இன்னசென்ட் போல்றா. நான் கல்யாணம் பண்ணவே இல்லையா? ஒருவேளை இவர் கல்யாணம் பண்ணிருந்தாருன்னு பாப்பா நமக்கு பாப்பா அது ரொம்ப இன்னசென்ட். கடைசியா என்ன இப்படி கூட்டு வந்து என்ன
நீ வந்து எனக்கு கோவப்படுறாரு அவரு லைட்டா. நீ எனக்கு என்ன பட்டு நான் கட்டுறேன் உனக்கு வேற என்ன பரிவிட பண்றேன். இந்த மாதிரி இன்னசென்டா கிடைக்கிறது பெரிய விஷயம். அவரு வேற கல்யாணம் ஆகலையா, நம்ம பேசி பார்ப்போம்டா. அவர் ஒரு மாசமா இருக்காரு, பிரச்சனை கிடையாது. ஃப்ரீ டெலிவரியா ஒரு குழந்தை. ஆஃபர் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எங்களுக்கு ஜாலியா பண்ணா போணுச்சு. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கோம் காய்ஸ். ஓகே, நம்ம சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களின் ஆதரவே எங்களை அடுத்த முயற்சி. Selamat datang. ஹை கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.